ஐயா வெங்கடேஸ்வரன் ஐயா கமெண்ட் பண்ணியிருந்தார் யூடியூப்ல. சொல்லுங்க. ஐயா நான் வாசி வந்து என்னுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல பேனரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சனி ஞாயிறு வந்து உச்சாரணம் செய்யலையா, நாளையில இருந்து கரெக்டா பண்றேங்க ஐயா. நாளையில இருந்து நான் என் வாசி மந்திரத்தை என் கடவுளாக உச்சாரணம் செய்ய போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெங்கடேஸ்வரன் ஐயா, வாசி மந்திரம் வந்து உங்க கடவுள் தான். கடவுளா நினைச்சிக்கலாம் தேவையில்லை, அதுதான் கடவுள். நீங்க கண்டிப்பா கடவுளா தான் நம்பணும். அதுதான் உண்மையானது, அதுதான் கடவுளும் கூட. அதனால அதை கடவுளாவே நீங்க வணங்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அதை வணங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யும். கவலையே படாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மையை கொடுக்கும் வெங்கடேஸ்வரன் ஐயா. நல்லபடியா ஒரே நேரம் ஒரே இடம், இதை மட்டும் பிடிச்சுக்கோங்க. டெய்லி ரெகுலரா பிடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமா நீங்க மேல்நிலை அடைஞ்சிடலாம் ஐயா. வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு மூலியமா நிறைய நன்மைகள் நடக்கும். இப்போ கூட பாருங்க, நம்ம அன்பர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர் கூட சொல்லியிருக்காரு, இது மாதிரி வாசி மந்திரத்தை பயணிக்கும் போது எனக்கு ஒரு சில நன்மைகள் நடந்திருக்கு ஐயான்றாரு. ஒரு 5 நாள் வாசி மந்திரம் ஜபம் பண்ணியே. அப்போ பாருங்க, வாசி மந்திரம் தான் ஆதியும் மூலமும். உங்கள் உயிரை வணங்குறதுக்கு எல்லாரும் தயாராகுங்க. இந்த காணொலி பார்க்குறவங்க எல்லாரும் இருக்கட்டும். எவ்வளோ பேர், கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறது இல்லை. எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இது ஒன்றும் பொய்யான விஷயம் இல்லை, இது ரொம்ப உண்மையான விஷயம். அதனால் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். உண்மை எப்பயுமே கொஞ்சம் பேருக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. அதனால் வந்து புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க அவங்க மட்டுமே வாசி மந்திரத்தை வாங்குங்க, ஜபம் பண்ணுங்க. வாசி மந்திரத்தின் மூலியமா எல்லாத்தையுமே நீங்க அடைய முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியையும் வாசி மந்திரத்தின் மூலியமா நீங்க அடைய முடியும். ஆனால் எது வேணும் எது வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது நீங்க தான். அது வேணும்னா அதுக்கேற்றபடி நீங்க பயிற்சியை பண்ணணும். பயிற்சியை பண்ணால் அது கிடைக்கும். அது வேணான்னா நீங்க வேற மாதிரி பயிற்சி பண்ணணும். அதுக்கேற்றபடி அது கிடைக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அது கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கணும்.